Hi friends, welcome back to Kathamba Samayal. இன்னைக்கு நம்ம கதம்ப சமையல்ல இட்லி உப்புமா ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். காலையில சுட்ட இட்லி வந்து ஒரு 3 இட்லி மீந்து போச்சு. அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இட்லி வந்து தண்ணியில நல்லா முக்கி எடுத்து ஊத்தி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். அடுப்புல வந்து ஒரு வாணல் வச்சுக்கிட்டாச்சு. அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடி நறுக்கினது சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 3 இட்லின்றதுனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இட்லி வந்து நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியில் நனைச்சி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இட்லி வந்து அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கணுங்க. இது கூட இப்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டலாம். உப்பு வந்து ஏன்னா மாவில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம சைட் டிஷ்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் தாங்க, டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.